ஃபிஃபா சர்வதேச கால்பந்து போட்டிகளுக்கு நடுவராக தமிழகத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் முதல் முறையாக தகுதி பெற்றுள்ளார். விளையாட்டுத் துறையில் சர்வதேச அளவில் மகளிரும் சாதிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் இவர். இந்த வீராங்கனை யார்? அவரை பற்றி இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வீராங்கனை ரூபா தேவி தனது 10வது வயதில் இருந்தே கால்பந்து விளையாட்டில் ஆர்வத்துடன் பங்கேற்று வந்தார். சிறுவயதிலேயே தாய் தந்தையை இழந்த ரூபா தேவி தனது சகோதரி விஜயலட்சுமியின் உதவியுடன் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். பின் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியையும் திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் சுகாதார ஆய்வாளர் பயிற்சியும் பெற்றார். தனது திறமையால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அணிக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக அணிக்காகவும் பங்கேற்று விளையாடினார். ஃபிஃபா நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு உறுதுணையாக இருந்த திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகத்திற்கும் தமிழக கால்பந்து கழகத்திற்கும் இந்திய கால்பந்து கழகத்திற்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா வெல்விசர்ஸ் எல்லாத்துக்காண்டியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2007ஆம் ஆண்டு கால்பந்து நடுவர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ரூபா தேவி தமிழக மகளிர் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு 6 முறை தேசிய போட்டிகளில் நடுவராக பணிபுரிந்துள்ளார். பின்பு 2013, 2014ஆம் ஆண்டில் தேசிய நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். ஜார்க்கண்ட், புதுடெல்லி, கோவா, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற தேர்வுகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்றார். இதனால் இலங்கை, மலேசியா, பஹ்ரைன், கத்தார், நேபாளம், மாலத்தீவு ஆகிய நாடுகளில் நடைபெற்ற ஆசிய அளவிலான மகளிர் போட்டிகளுக்கு நடுவராக பணிபுரியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தேசிய அளவிலும் ஆசிய அளவிலும் ரூபா பல்வேறு போட்டிகளில் நடுவராக பணியாற்றியதை அடுத்து இந்திய கால்பந்து சங்கம் சார்பில் மலேசியாவில் உள்ள ஆசிய கால்பந்து சங்கத்துக்கும் உலக கால்பந்து சங்கத்துக்கும் இவரது திறமைகள் பற்றி பரிந்துரை செய்யப்பட்டது. அவரது திறமையை கண்ட அதிகாரிகள் ரூபாவை சர்வதேச கால்பந்து நடுவராக தேர்வு செய்தனர். ஃபிஃபா சர்வதேச கால்பந்து போட்டிக்கு மகளிராக தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வீராங்கனை ரூபா என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் பாராட்டு விழாவில் ரூபா தேவிக்கு 1 லட்சம் ரூபாய் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் சார்பில் அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது. விளையாட்டுச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.